ட்ரிக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. என் கூட ஹெச்பிடி ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இந்த ஷோ நான் இப்படி ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் இந்த ஒரு ஃபேமஸான டைலாக சொல்லி அங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அடியே த ஓஜி இஸ் பேக்டி அப்படிங்கிற மாதிரி. த ஓஜி மும்பை இந்தியன்ஸ் ஆர் பேக். தலைவா இப்போ போட்டு தலைவா அந்த கூலிங் கிளாஸ ஸ்டைலா போட்டு நில இருக்கிறா கட்டிட்டு போடுங்க. கண்ண பாருங்க. இப்ப அங்கிள் அழுவுல, அங்கிள் சிரிச்சிட்டு இருக்காரு. மாசா மாசா மும்பையா? ஓஹோ ஓகே. இந்த மேட்ச் ஒரு ஃபுல் வைபோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த மேட்ச் ரிவ்யூல அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் மும்பை இந்தியன்ஸ் சைடும் இருந்துச்சு. ஸ்டார்டிங் வித் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா, முதல்ல ஒரு 14 ஓவர் மும்பை இந்தியன்ஸுக்கு மேட்சுக்குள்ளேயே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. திரும்பவும் ஒரு லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அங்க இருந்து சாரி ஃபார் இன்டரப்ஷன். அப்படியே 14 ஓவர் வரைக்கும் நான் எழுதின ஸ்கிரிப்டே வேற, இது ஃபுல்லா எழுதின பாயிண்ட்ஸ் சுத்தமா வேற. அந்த 14 ஓவருக்கான பாயிண்ட்ஸ் அப்படியே கிழிச்சு அப்படியே வத்தி குச்சி கிழிச்சு இப்ப எரிச்சிட்டு வரேன் நான். அந்த ஒட்டு மொத்தமா இருந்த மொத்த எரசியும் அந்த ஒரு 6 ஓவர்ல திலக் வர்மா மொத்தமா மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் ஒரு இடத்துல கூட நான் பிளாஸ் பார்க்கல. அது வரைக்கும் அவ்வளோ பிளாஸ் இருந்த ஒரு டீமு ஒரு 6 ஒண்ணு போகும். அதுல இருந்து அவரையும் நிறுத்த முடியல, டீமையும் நிறுத்த முடியல. இந்த சீசன்ல அவரோட ஃபர்ஸ்ட் 6 திலக்கு அங்க ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மொமெண்ட் அது பாத்தீங்களா? ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு மோட்டிவேஷனு, இதுதான் மிஸ்ஸிங். ஆக்சுவலா இந்த டீம்ல எல்லாமே இருக்கு, என்ன மிஸ்ஸிங் கேட்டு இருந்தாங்க. இதுதான் மிஸ்ஸிங், அந்த ஒரு ஈகோ. அதுதான் மும்பை இந்தியன்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 2022-23 அந்த டைம்ல பஞ்சாப் கிங்ஸ் ஒரு ஒன்று வாங்குவாங்க. ஹர்ஷ்தீப் சிங் 2 டைம் ஸ்டிக்கெல்லாம் உடச்சிட்டு போவாரு. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் எகெயின்ஸ்டா மொத்த பேட்ஸ்மேனும் சேர்ந்து ஹர்ஷ்தீப் சிங் அடிச்சு பொழப்பாங்க, பஞ்சாப் கிங்ஸ் அடிச்சு ஜெயிப்பாங்க. அந்த ஒரு ஈகோ தான் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட போன மேட்ச்ல பார்க்கும்போது, இந்த ஒரு மும்பை இந்தியன்ஸை பார்த்தா நம்ம வளர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடிச்சானா அந்த ஈகோ, நம்ம மேட்ச் வின் பண்றோம் தோக்குறோம் அதெல்லாம் கவலையே கிடையாது, திரும்ப அடிக்கிறோமா அதுதான் மும்பை இந்தியன்ஸ். இந்த மேட்ச் நான் ஈவன் தோ அந்த மேட்ச் வந்து நம்ம கையை விட்டு போய் தோத்துருந்தாலுமே நான் ஒரு திங்க் பாசிட்டிவா நான் பார்த்திருப்பேன். அந்த ஹர்திக் பாண்டியோட அந்த மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் திலக் வர்மா ஃபயர் ஆகி செஞ்சுரி அடிச்சது, இதெல்லாமே கண்டிப்பா அந்த மேட்சே தோத்துருந்தாலும் நான் அதுல வந்து ஒரு பாசிட்டிவா பார்த்திருப்பேன். பட் அங்க ஆரம்பிச்ச ஃபயரு திலக் வர்மா வந்து போட்டு பொலந்து ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பை மும்பை இந்தியன் பிளேயர் சனத் ஜெயசூர்யாவுடைய 19 வருஷ ரெக்கார்ட் அவர் அப்படியே பிரேக் பண்ணியிருக்காரு 45 பால்ஸ்ல. அதுக்கப்புறம் பும்ரா விக்கெட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து ஒரு பும்ரா கொடுத்தாங்க, அது ஒரு பெரிய விஷயம், அதை பத்தி நம்ம பேசுவோம். பால் வந்த உடனே விக்கெட் எடுத்தாரு. 5 மேட்சா விக்கெட் இல்லைனா கலாய்ச்சிங்க, நான் யாருன்னு தெரியுமாடா, ஜஸ்பிரித் பும்ராடா அப்படிங்கிற மாதிரி வந்து பால் விக்கெட்டு. டீம்ல சில பல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர் 2 ஸ்பையும் இல்லை இந்த மேட்ச்ல. ஹம்சா அலி மசாரியும் இல்ல, அந்த படத்துல சிஎம் வருவாரு அவரும் இல்ல. 2 பேரும் இல்லாம நம்ம கேட்டுட்டே இருந்தோம், அஸ்வினி குமார் கொண்டு வாங்க இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தாங்க. 4 விக்கெட்டு. கிரிஷ் பகத், நான் வந்து நெக்ஸ்ட் பும்ரா இந்த மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி நான் அவரை பாக்குறேன். அவரு டீசென்டான பவுலிங் இன்னைக்கு எக்ஸ்பெக்டே பண்ண, மேட்ச் இப்படி போடுவாரு அப்படின்ட்டு. மிச்சல் சாட்னர் வந்து ஓவர்ல 2 விக்கெட்டை கழட்டி கொடுத்தாரு, ஃபுட்பால் ஆடிட்டு போனாரு. என்னோட அனதர் நியூசிலாந்து பிளேயர். ஃபீல்டிங் அதே மாதிரி போன மேட்ச்ல ஃபீல்டிங்கை பார்த்து நொந்துட்டோம். போன மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் போன மேட்ச் பார்த்தவங்க பேட்டிங் பவுலிங் தான் சரியில்லைன்னா ஃபீல்டிங் என்னையா பண்றீங்க, கைக்கு வர கேட்ச விடுறீங்க, ஸ்லிப்ல ஒரு பால் போது அல்லாஹ் ஃபார் எங்கேயும் கவர்ஸ்ல பாத்துட்டு இருக்காரு. அப்படிதான் இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸ். இன்னைக்கு நமன்தீர் அந்த ஒரு கேட்ச் எடுத்ததா இருக்கட்டும், சாண்ட்னர் எடுத்ததா இருக்கட்டும், ஹோல்சம் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு ஃபார் மும்பை இந்தியன்ஸ். இன்னைக்கு டே இதை எப்படி சொல்றது, இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மூமெண்ட், எக்ஸாக்ட் மூமெண்ட்டை தான் மும்பை இந்தியன்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாங்க. இனி இதுக்கப்புறம் இந்த ரெடம்ஷன் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். மும்பை இந்தியன் ஃபேனா நாங்களும் பார்த்துட்டு இருக்க எல்லா மும்பை இந்தியன் ஃபேனும் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்புறோம். ஸோ திலக் வர்மாவோட இன்னிங்ஸை பத்தி நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாக் எவர் பிளேட் பை மும்பை இந்தியன் பேட்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாக் எப்படி இருந்துச்சு, ஏன்னா எல்லா சைடும் பவுண்டரிஸ் சிக்ஸர்ஸ் பொழந்துட்டு இருந்தாரு. அசோக் சர்மாவோட அந்த ஒரு ஓவரை டார்கெட் பண்ணதா இருக்கட்டும், அந்த ஓவர் இன்ஜுரி வேற ஆச்சு. ஆன மாட்டாருன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து எந்திரிச்சு பிரசித் கிருஷ்ணால லாஸ்ட் ஓவர் போட்டு பொழந்தது.
ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய கம்பேக் அவரை பொறுத்த வரைக்கும். ஃபார்ம்லயே இல்ல அப்படின்ட்டு இருந்த ஒரு திலக் வருமா, அது ஒரு மோட்டிவேஷன் தான், அதுக்கு ஒரு ரீசன் நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா என்ன பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் பெருசாலாம் அவரு பேசிக்க மாட்டாரு. ரொம்ப நம்ம பாக்குறதுக்கு வந்து அனிமேட்டா இருந்திருக்கு. அவர் வந்து ஒன்னே ஒண்ணுதான் ரொம்ப சொல்லியிருப்பாரு. அனிமேட்டடா இருந்தாரு. ரொம்ப அனிமேட்டடா இருந்தாரு. அந்த அக்ரெஷன் தெரிஞ்சிச்சு. பாண்டியா ஃபீல்டிங்லயும் தெரிஞ்சிச்சு, அவர் பேட்டிங் பண்ணும்போதும் தெரிஞ்சிச்சு. வெளியே அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த அக்ரெஷன்ல அப்படியே உட்காந்துட்டு இருந்தாரு. இல்ல அதுதான் நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம்ல. அவரு வந்து ஒரு டீம், தனக்கான டீம் இது நான் வந்து லீட் பண்றேன். அவரு வந்து கிட்ட வந்து நின்னு அவரு இது பண்ணணும். அவரு பின்னாடியே நின்னுகிட்டு இருந்தாருன்னா எதுவுமே ஈல்டு வராது. அவரு கிட்ட இருந்து நீ இதை செய் அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அடுத்தது ஹர்திக் பாண்டியா தன்னோட பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ பேட்டரா மெருகேத்தணும். ஒரு குரூஷியலான டைம்ல என்னைக்காவது ஹர்திக் பாண்டியா அடிச்சு கொடுக்குறாருன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா பிலீவ் வந்து ஹர்திக் பாண்டியா மேல வர ஆரம்பிக்கும். அதுதான் இங்க மிஸ் ஆயினே இருக்குது. இப்ப ஹர்திக் பாண்டியா ஒரு பிளேயர்ஸ வந்து இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்தோம், என்டையர் பவுலிங் யூனிட் வந்து யங் பவுலிங் யூனிட் லேட் பை பும்ரா. பும்ராவுக்கு நீங்க எதுவும் சொல்லின்னா போடணும். பும்ரா அவர் மாதிரி அவருக்கு விட்டீங்கன்னா அவர் கரெக்டா போடுவார். லாஸ்ட் 4 மேட்ச் என்ன ஆச்சு, ஷர்துல் தாக்கூருக்கு இப்படி போடு, இப்படி போடு, இப்படி போடுன்னு அடிக்கடி போய் பேசின்னு இருப்பாரு. ஷர்துல் தாக்கூர் அதை சரியா செஞ்சாரான்னு கேட்டா சரியா செய்யல. தீபக் சகருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவரு என்ன பேசினாலும் அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் பவுலிங் போட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாம ஃபுல் யங்ஸ்டர்ஸ். நம்ம அன்னைக்கே நம்ம பேசியிருந்தோம், யார் வந்து 40 ரன் கொடுத்தாலும் அது இந்த சின்ன பசங்களே வந்து போட்டோன்னு. அதே மாதிரி சின்ன பசங்க வந்து அவங்க கரெக்டா போட்டாங்க. உண்மையை சொல்ல போனா தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர் பண்ணாத ஒரு இம்பாக்ட் கிறிஸ் பகத் பண்ணாரு. பால வந்து கரெக்டா டைட்டர் லைன்ல போட்டாங்க. நமக்கு வந்து ஸ்விங் சீம் அந்த மாதிரி மூவ்மெண்ட் இல்லைன்னா தீபக் சகர் அவங்க 2 பேருமே கரெக்டான லைனை புடிச்சு போடல. இவங்க வந்து போட்டவங்க எல்லாருமே கரெக்டான லைன்ல போட்டாங்க. அஸ்வினி குமார் இந்த ஷார்ட் பாலை எக்ஸ்பிளாய்ட் பண்ணாரு. ஜிடி பேட்ஸ்மேன்ஸ் திணற விட்டாரு. சுப்மன் கில் செட்டில் ஆகி நல்லா ஆடின்னு இருந்த ஒரு ஆளுக்கு சரியான ஒரு ஷார்ட் பால் நல்ல பேஸ்ல குத்தி இறக்குனாரு. அந்த ஒரு பவுன்ஸ் அவரால் ஜட்ஜ் பண்ண முடியாம சுப்மன் கில் கேட்ச் ஆகி போனாரு. அதேதான் ஷாருக் கானுக்கும் பண்ணாரு. நல்லா எக்ஸ்பிளாய்ட் பண்ணாரு அஸ்வினி குமார். கிறிஸ் பகத் நீங்க சொன்ன மாதிரி பும்ரா இன் மேக்கிங். அவர் அந்த பும்ரான்னு நான் சொல்றதை விட எனக்கு மார்க்கோ யான்சன் வைப்ஸ் வருது அவரை பார்க்கும்போது. நல்லா ஆளும் 6 அடி இருக்கிறாரு, பேட்டிங்கும் பண்ணுவாரு அவரு. அவரை நீங்க நல்லா குரூம் பண்ணி ஒரு மார்க்கோ யான்சன் மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இன்னைக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ல 4 அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. அன்கேப்டு பிளேயர்ஸ் ஒரு கடந்த ஒரு போன இதுல இருந்து ரூல் பண்ணின்னு இருக்கிறாங்க. பஞ்சாப்ல 6 அன்கேப்டு இருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு டாமினன்ஸா இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ல தனிஷ் மலிவார் டெபியூ ஆயிருக்காரு, கிறிஸ் பகத் டெபியூ ஆயிருக்கிறாரு, அஸ்வினி குமார் அன்கேப்டு பிளேயர், நமந்தீர் அன்கேப்டு பிளேயர். 4 அன்கேப்டு பிளேயர்ஸ் டீமுக்குள்ள செட்டப்குள்ள வந்திருக்காதுன்றது வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆர் பில்டிங் ஃப்ரம் த ஃபார் த ஃபியூச்சர். அதை நம்ம இப்படி எடுத்து ஆகணும். தனிஷ் மலிவார் இன்ஸ்டெட் ஆஃப் ரோஹித் சர்மா திருப்பி வந்தாருன்னா ரோஹித் சர்மா அந்த ஸ்பாட்டை எடுத்துப்பாரு. ஃபர்ஸ்ட் we can give another run for தனிஷ் மலிவார். ரோஹித் சர்மா ஃபுல்லா ரிகவர் ஆகி வரட்டும். ஆனா அர்ஜுனை நீங்க கொண்டு வர வேணாம். இதுதான் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட நம்ம மிஸ் பண்ணது. ஒரு 5-6 வருஷமா யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு சரியான ரன் கொடுக்கறது இல்ல. அப்படியே ரன் கொடுத்து யூஸ் பண்ணாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கழட்டி விட்டுறது. அவங்க வெளியே போய் அடிக்கிறத நமக்காக பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருந்துச்சு. இப்ப கூட கரெக்டான டைம்ல அவங்க இதை முழிச்சுக்கினாங்க, எந்த ஒரு ஈகோ பார்க்காம. ரைட்டு, எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, சீனியர் பிளேயர்ஸ் நம்பி எதுவும் போகல, இந்த பசங்களை நம்பி கொடுப்போம், என்ன நடக்குதோ பாத்துக்கோன்னா. ஓப்பனா என்னை பொறுத்த வரைக்கும் நீ தோத்தாலும் நான் வந்து சந்தோஷமா நான் இருந்திருப்பேன் நான். ஏன்னா கிவிங் சான்ஸ் டு யங்ஸ்டர்ஸ் அதுதான் வேணும். இந்த இருக்க போற இந்த ஒரு சீசன் ஃபுல்லாமே இந்த கிறிஸ் பகத்தா இருக்கட்டும், அஸ்வினி குமாரா இருக்கட்டும், இந்த ஒரு செட்டப்பே இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் கசன்பர் எப்படி மாசா போட்டாரா அல்லாஹ் கசன்பர், அவரு ஹர்திக் டீமுக்குள்ள பாண்டியோட ரொம்ப ரியாக்ஷன் ஒரு தான். முக்கியமான. ஆமா, அருதி சரி. அல்லாஹ் கசன்பர் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பேஸ்ல நம்ம குர்னால் பாண்டியா எப்படி வந்து ஒரு பேஸ்ல உள்ள குத்தி உள்ள போட்டு இருப்பாரு, அடிக்கவே முடியாது, உங்களால கணிக்க முடியாது. அல்லாஹ் ஹசன் வாஷிங்டன் சுந்தர் அந்த அளவு தடுமாறினாரு. அல்லாஹ் அப்ப கசன்பர் இவரு உங்களால பவுன்சர் ஜட்ஜ் போடுவாரா? பண்ண முடியாம. அப்ப இவரு பவுன்சர் அது போடுவாரா? வந்து அது வந்து கத்து கொடுக்கணும். அது கத்து கொடுக்கறதுக்கு. ஆனா அது பவுன்சர்ன்றது வந்து உங்களுக்கு நம்ம எப்படி சொல்றது, அது ஒரு விதமான இதுதான். உங்களுக்கு 2 பவுன்சர் நீங்க போடணும். ஸ்பின்னர் ஏன் பவுன்சர் போடக்கூடாதுன்னு என்ன எழுதப்படாத விதியா இது? நான் தான் சொல்றேன்ல, குர்னால் பாண்டியாவோட இந்த ஒரு பவுன்சர் டெக்னிக்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லா டீம்ஸும் அடாப்ட் பண்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது.
இப்ப நான் நேத்து பாக்குறேன், நம்ம மார்க்கர் போட்டு அந்த கிழிச்சாங்க பிரியாச்சாரியா, அவன் கூப்பர் கான்லியா, அவருக்கு கையும் வரல. அந்த நேரத்துல வேற டபால்னு திறந்து பாரு கை கொடுன்னு, அவருக்கு வேற வழியில பவுன்சரை தான் அவர் போட்டு ஆகணும். அப்பதான் அவரால் ரன்னை கண்டெயின் பண்ண முடியும். அவர் என்ன பண்ணாரு, பவுன்சர் எனக்கு செட் ஆகலன்னு ஒரு வைடா தூக்கி ஒரு பால் போட்டார். ஒரே ஒரு பால் தான் தப்பிச்சுது, மீதி 5 பாலும் வாங்கினாரு. 32 ரன் போச்சு. பவுன்சர்ன்றது ஒரு டாக்டிக்கல், இதுதான் டாக்டிக்கலா அதை அவர் பிளே பண்ணி இருக்காரு குர்னால் பாண்டியா. மாட்டாத வரைக்கும் அவர் தான் கிங்கு. நம்ம இந்த மேட்ச்குள்ள நம்ம வருவோம். நம்ம எவ்ரி திங் வென் பர்ஃபெக்ட் ஆஃப்டர் தட் ஹர்திக் பாண்டியா ஸ்பீச். ஹர்திக் பாண்டியா மேக்சிமம் நீ உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் அன்லீஷ் பண்ணு, அதான் அவர் சொல்லியிருப்பார். அதிகபட்சம் உன்னால முடியாதுன்னு இங்க கிடையாது. ஒரு கேப்டனா இப்படி மோட்டிவேட் பண்ணிருப்பாரு அவர். உன்னால முடியாதுன்னு இல்ல, நீ இது வரைக்கும் நீ இன்டர்நேஷனல்ல 2-3 செஞ்சுரி அடிச்சிருக்கிற, டீமை பல தடவை சிங்கிங் பொசிஷன்ல இருந்து இந்த மும்பை இந்தியன்ஸே நீ காப்பாத்தி இருக்கிற, அப்படின்னு இருக்கிற நீ உன்னால முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்டிருப்பாருன்றது என்னோட இது. பர்சில் ஹர்திக் அனிமேட்டட் ஹர்திக்ன்றதை விட த கேப்டன் ஒர்க்கிங். ஏன்னா ஒரு 6-4 போனா மூஞ்ச தொங்க போட்டுக்கிறது அது எதுவுமே, அவரோட பாடி லாங்குவேஜ் எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது, அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து ஃபுல்லா ரிதமிக்கா இருக்கிற போது இந்த டீம் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம அதை பாராட்டே ஆகணும். ஏன்னா நம்ம ஹர்திக்கு கேப்டன்சி பத்தி சொல்லி தரணும்ன்றது இல்லை, ஏன்னா ஜிடி கூட நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவருக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை அவர் கிரியேட் பண்றாரு. மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம இங்க ஒரு பாராட்டி ஆகணும். ஏன்னா பிகர் கால்ஸ் எடுக்கணும்னு ஹர்திக் பாண்டியா சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றது, அவர் ஸ்டெப் டவுன் பண்ணிருக்கலாம். சூரியகுமார் யாதவ் கிட்ட கேப்டன்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு மேனேஜ்மெண்டே அவரை ஃபோர்ஸே பண்ணிருக்கலாம். 1.5 சீசன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி டீமை வச்சு உன்னால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னா நீ ஒரு பிளேயரா ஆடி இருக்கலாம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் பேக் பண்றாங்க. அவங்க ஒரு டிராயிங் ரூம்ல உட்காந்து எல்லாரும் பேசி இருப்பாங்க, சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே என்னென்ன இஷ்யூஸ்ன்னு. ஏன்னா அவங்க பெஞ்ச் பண்ண பிளேயர்ஸ் பாருங்க, தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், சர்துல் தாக்கூர், பும்ரா தவிர மீதி இருக்கிற 3 பெயின் பவுலர்ஸையும் உட்கார வச்சுட்டாங்க ஃபுல்லா. அண்ட் ரோஹித் சர்மா இன்ஜுரின்ற காரணத்தால் தான். இதே மலிவார் வந்து நல்லா ஆடினார்னா ரோஹித் சர்மாவை தே மைட் ஹேவ் பீன், மலிவாருக்கு தான் ரன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இனிமே கொஞ்சம் கொஞ்சமா. ரோஹித் சர்மா இப்போதைக்கு அவரோட இன்ஜுரிக்காக அவர் மலிவாருக்கு கிளிக் ஆகிற பட்சத்துல இன்னமும் 2-3 மேட்ச் அவரை ப்ரொலாங் பண்ணிட்டு ஃபுல் ஃபிட்னஸோட முக்கியமான மேட்சுக்கு தான் ரோஹித் சர்மா திருப்பி கொண்டு வருவாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் பார்க்க நல்லா இருக்கு. இல்ல ஆக்சுவலா இந்த மேட்ச்ல அந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான் இது வரைக்கும் கிளிக் ஆகல. நான் வந்து அவரை பிளேம் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். முதல் மேட்ச் அபாடாவோட அந்த பேஸ்ல நீங்க சூரியகுமார் யாதவ் இவங்களுக்கு குவிண்டன் டிகாக்கே அந்த பேஸ்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கும் போது போக போக ஒரு இம்ப்ரூவ் பண்ணிப்பாரு மலிவார். நம்ம மலிவாரை வந்து ரஞ்சி டிராஃபில விதர்பாக் ஆடும் போதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் எவ்வளவு எக்ஸலன்ட் பிளேயர் அப்படின்னு நம்மளே பேசியிருக்கோம். கண்டிப்பா ரோஹித் சர்மா அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆனாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு முன்னாடியே கிடைச்சது அந்த ஓப்பனிங் ஸ்பாட்ல. அதே மாதிரி ரயன் ரிக்கல்டனும் ஃபார்ம்ல இல்ல. அந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த ஓவர்சீஸ் காம்பினேஷன் எடுத்துட்டு வரேன், பெர்ஃபெக்டா செட் ஆன மாதிரி எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது. குவிண்டன் டிகாக் முதல் மேட்ச் சரியான அடி செஞ்சுரி, இன்னைக்குமே வந்து செம டச்ல இருந்தாரு ஸ்டார்டிங்ல. அவரு தான் அந்த பவர் பிளேல கொஞ்சம் ஓரளவுக்கு பூஸ்ட் பண்ணி ஆடினாரு. ஸோ எனக்கு வந்து குவிண்டன் டிகாக் ஓகே, இனி ஃபுல்லா அவரு தான் கண்டினியூ பண்ண போறாருன்னு அந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி சாண்டர் அண்ட் கல்லாகசன் 2 பேரையுமே ஆட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு. போத் ஆர் குட். ஒருவேளை எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்படுதுங்கிற பட்சத்துல வி கேன் கோ வித் கார்பின் பாட்ச், இல்ல போல்டன் கூட நீங்க திரும்ப எடுத்துட்டு வரலாம். இந்த இடத்துல மத்த பவுலர்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கும் போது போல்ட்டும் வந்து ஒரு 2-3 ஓவர் அப்படியே போட்டு அவருமே திரும்ப ஃபார்முக்கு வரலாம். நான் வந்து அவ்வளவு பேடாலாம் ரேட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒருவேளை வில்ஜாக்ஸ் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா எனக்கு ஒரு பேட்டிங் ஆப்ஷன் எல்லாம் வித் கொஞ்சம் ஸ்பின் ஓரளவுக்கு ஹேண்டியா போட்டா போதும் அப்படின்னா வில்ஜாக்ஸை நீங்க எடுத்துட்டு வரலாம். ஹேண்டியா அவர் டீசென்டாவே ஸ்பின் போடுவார். வேர்ல்ட் கப்ல நம்ம பார்த்தோம், சூப்பரா போட்டு ஸ்ரீலங்கா சூப்பரா போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் வந்து இன்னொரு ஓவர்சீஸ் ஷஃபின் ரதர்ஃபோர்ட் எப்ப வேணாலும் அடிக்கலாம். அவரு தான் முன்னாடி வந்து அடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கல இந்த சைடு, இவரே பார்த்துட்டாரு திலக் வர்மாவே. அவருக்கும் அந்த சான்ஸ் கிடைச்சதுன்னா அவருமே வி கேன் கோ பிக். ஸோ குவிண்டன் டிகாக், மிச்சல் சாண்ட்னர் அண்ட் ரூதர்ஃபோர்ட் இவங்க 3 பேர் ஆடிடுவாங்க. அந்த அலாகசன் சார் அந்த இடத்துல மட்டும் அந்த டாக்டிக்கலா சேஞ்ச் வரும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். அதே மாதிரி இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் கணேஷ் மலிவார் இன்னொரு கொஞ்சம் ரன் கொடுக்கலாம். அதே மாதிரி நமன்தீர் வாஸ் எக்ஸலன்ட், அந்த நம்பர் 4 பொசிஷன்லயே ஆடலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், இன்னைக்கு திலக் வர்மாக்கு பேட்ல பட்டிருக்கு. ஸோ மறுபடியும் பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ணுவாங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? அதனால 5ல வந்துதான் அடிச்சாரு. நமன்தீர் சூப்பர் டச்ல இருக்காரு. நம்பர் 3ல வந்து சூப்பர் டச்ல ஆர்டர் போயிடலான்னு தோணுது. இந்த காம்பினேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டரான காம்பினேஷன் நினைக்கிறேன்.
இன்கேஸ் சூரியகுமார் யாதவுக்கு சுத்தமா பேட்ல படலன்னும் போது ஹர்திக் பாண்டியா நம்பர் 4. இது வந்து சூரியகுமாருக்கு சுத்தமா பேட்ல படாத பட்சத்துல சூரியகுமார் யாதவ் வந்து மத்தவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. சூரியகுமார் சுத்தமா படல, அவர் வந்து வெளியே எடுத்துருங்க. ஏன்னா 2 சீசன் உங்களுக்காக 700+, 600+ அடிச்சிருக்காரு 23, 24. அவருதான் ஃபேஸ் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங். இல்ல இன்னைக்கு நான் வந்து பட்டுச்சு, ஆனா ரிதம்ல இல்ல. அந்த பால் ஆடி இருக்கவே முடியாது. அன்பிளேபிள். 152ல போட்டாரு ரபாடா. அது வந்து கிரெடிட்ஸ் ஃபுல்லி ரபாடாக்கு தான் நம்ம கொடுத்தாங்க. இன்கேஸ் சூரியகுமார் யாதவ் நீங்க கண்டினியூ பண்ண முடியலன்ற பட்சத்துல ஹர்திக் பாண்டியா நம்பர் 4. ஏன்னா இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா 6ல வந்து இன்னமும் அந்த ஒரு ஃபயர் பவரை நம்மளால பார்க்க முடியல. அவருக்கு அந்த 10 பால் செட் ஆகாம கஷ்டப்படுறாரு. ரனபால்ல தான் விளையாடிட்டு போனாரு. இன்னைக்கு ரனபால்ல தான் விளையாடிட்டு போனாரு. ஸ்பின்னர்ஸ் வரும்போது பழைய பாண்டியா அந்த ஸ்பின்னர்ஸை போட்டு பொழப்பாரு. ஸோ அந்த ஸ்பின்னர்ஸோட அந்த மிடில் ஓவர்ஸ தூபே மாதிரி அங்க ஸ்னீக் பண்ணி அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்குமே ஒரு யோசனை இருக்கு. நம்பர் 3 நமன், நம்பர் 4 ஹர்திக், 5 and 6 ஸ்கை அண்ட் திலக். ஏன்னா அவங்க வந்து they can manage finishing ability. அந்த ஒரு கை ரொம்ப கீழே தள்ளுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க நமந்திர வேணா ஓப்பனிங் தள்ளிட்டு ஸ்கைய வந்து 3 பண்ணி 4 பாண்டியா, 5 வந்து திலக் வர்மா. இன்கேஸ் தனுஷ் வலிவார் கிட்ட சரியான ஒரு ஃபார்மர்லாம் இன்னும் ஒரு ஸ்லாட் குறையுன்ற பட்சத்துல நான் வந்து ரத்தர்ஃபோர்டு, மயங்க் ராவத் ஆர் ராஜிபாவா அந்த மாதிரி போவேன். இல்ல மயங்க் ராவத், ராபின் மின்ஸ். இந்த 3 பேர், ராபின் மின்ஸ், மயங்க் ராவத் ஆர் ராஜ்பாவா, 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க 3 ஆல்ரவுண்டர்ஸ்ல அதான் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோட போவேன். எனக்கு ஃபயர் பவர் எனக்கு வந்துடும். ஆனா என்ன 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுன்றது மாதிரி பாப்பாங்க. பட் ஸ்டில் எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறது, ஃபியர்லெஸ்ஸா ஆடுறதுன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஒரு கொஞ்சம் காலகட்டமா நம்ம பாத்தீங்கன்னாலே இந்த ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு போயின்னு இருக்குது. யாரெல்லாம் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கிற ஆளுங்கன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். பஞ்சாப்ல பிரியான் சாரியா, இதுல ஹைதராபாத்ல அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஆர்ஆர்ல வந்து இவரு சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், ஆர்சிபில டிடிபி நம்ம ரூல் அவுட் பண்ணக்கூடாது. டிடிபி எக்ஸ்ப்ளோசிவா விளையாடுறாரு. டிடிபி அவரு 2 ரைட் ஹேண்டர்ஸ் இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோசிவ் ரைட் ஹேண்டர்ஸ் நான் பார்த்தேன்னா, ஒன்னு ஆயுஷ் மாத்ரே த கிரேட்டஸ்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஹூ இஸ் மோர் எக்ஸ்ப்ளோசிவ். இன்னொன்னு எல்எஸ்ஜில முகுல் சௌத்ரி. இவங்க 2 பேர் தான் டிஸ்ட்ரக்டிவ் இதுவா தெரியுறாங்க ரைட் ஹேண்டர்ஸ்ல. அப்படியே மும்பை இந்தியன்ஸ் அப்படியே இந்த பவுலிங் லைனப்புக்கு போயிருவோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப நாளா வந்து இந்தியன் ஸ்பின்னர் வச்சுதான் ஓட்டிட்டு இருந்தோம். ஓவர்சீஸ் ஸ்பின் எந்த டீமுமே ஓவர்சீஸ் ஸ்பின்னர் 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர் ஆடி நான் பார்த்ததே இல்லை. ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் போன சீசன்ல வனிந்து வசரங்க அண்ட் மஹித் தீக்ஷனா 2 பேர்த்தையும் கொண்டு வந்தாங்க. அதுவுமே ஃபெயிலியர் தான் ஆச்சு. பட் நம்மளுமே அந்த ஒரு ஓவர்சீஸ் வச்சுட்டு ஒரு இந்தியன் ஸ்பின்னரை தான் தள்ளணும் நம்ம போராடிக்கிட்டே இருந்தோம். இவரு வந்தாரு, மயங்க் மார்க்கண்டே வந்தாரு. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போனாரு. சோ இவங்க 2 பேர்த்தையுமே ஸ்குவாட்ல கொண்டு வர முடியாதா? அப்படி கொண்டு வந்தா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லாட் அடி வாங்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு பெர்ஃபெக்டா ஓகே, நான் 2 பேரையுமே ஆடிடுறேன். எனக்கு ட்ரெண்ட் போல்ட் இப்போதைக்கு பெரிய ஃபார்ம்ல இல்ல, வேண்டாம். நான் இன்னைக்கு ஒரு சான்ஸ் எடுத்து இந்தியன் யங்ஸ்டர்ஸை கொண்டு வரேன். அஸ்வினி குமாரையும் கிறிஷ் பகத்தையும் நான் கொண்டு வரேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பட் என்டையர் பவுலிங் என்ன கிளிக்குடு. 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர் அங்க எடுத்துட்டாங்க. பும்ரா எலாங் வித் கிறிஷ் பகத் அண்ட் இவரு அஸ்வினி குமார் அண்ட் ஹர்திக் பாண்டியா. ஸோ 4-6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா நீங்க திலக்கு நம்மனு இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த 6 பவுலர்ஸ் ரொம்ப ஷார்ப்பா போல் பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஆஃப் டே வரலாம். பட் இன்னைக்கு வந்து போன மேட்ச்ல எல்லாத்துக்குமே ஆஃப் டே தான். ஜஸ்பிரீத் பும்ரா முதல் கொண்டு எல்லாத்தையுமே போட்டு அடிச்சாங்க. பட் இன்னைக்கு நான் வந்து என்டையர் லைன் அப் கிளிக்குன்னு தான் பார்த்தேன். யார்ட்டையுமே ஒரு குறை கண்டுபிடிக்கவே முடியல. பும்ரா ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா வந்து பட்லரை தூக்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அஸ்வினி குமார் வந்து ஒரு 4 for சாண்டர், அல்லாகசன் சார் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா போல்ட் பண்ணாங்க. இந்த பவுலிங் லைனப் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது அப்படியே கொண்டு போங்க. அன்லஸ் நடுவுல ஏதாச்சும் ஒரு 2 மேட்ச் வந்து அடி வாங்குது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம். இல்ல அடி வாங்குதோ அடி வாங்கலையோ கண்டினியூ பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸை நம்பி நீங்க கண்டினியூ பண்ணுது. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸை நம்பிதான் அவங்க இது பண்ணிருக்காங்க. 2014 அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மொத்தமா டீமை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. மைக்கசி இருப்பாரு, மைக்கசியை தூக்கிட்டு சிம்மன்ஸை கொண்டு வந்தாங்க.
அதே மாதிரி அப்ப இருந்த பவுலிங் யூனிட்ல வந்து அவர் யாரு ரொம்ப ஒரு மாதிரி லைனப் பெருசா எனக்கு ஞாபகம். அந்த பவால் சுயலு அந்த மாதிரியான பிரகேனோஜா, ஹர்பஜன் சிங். ஃபாஸ்ட் பவுலிங் எனக்கு சரியா ஞாபகம். ஜகீர் கான் இருந்தாரு. பும்ரா இருந்தார். பும்ரா ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தாரான்னு தெரியல. ஒரு 7 மேட்சுக்கு அப்புறம் தான் உள்ள கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பவன் சுயல் ஜான்சன் இல்ல ஜான்சன் பஞ்சாப் 13 அது. பவன் சுயல்னு ஒருத்தவர் இருந்தாரு. இன்னும் பேர் தெரியாத பிளேயர்ஸ் இப்ப எனக்கு பேர் சரியா வரல. அவங்க எல்லாம் தான் வச்சு ஓட்டிங் இருந்தாங்க. மெக்லகன் அந்த சீசன் தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். மெக்லானகன், ஹர்திக் பாண்டியா அவங்க எல்லாம் 2015க்கு மேல வந்தாங்க. ஓகே. பேட்டிங்லயும் அப்போ வந்து பெருசா ஆள் இல்லாம சிஎம் கௌதம்னு ஒருத்தர் ஆடிங்க இருப்பாரு. ஆதித்ய தாரே இவங்க தான் வந்தாங்க. தவால் குல்கர்னி இல்ல, ஏன்னா அது பவுலிங் யூனிட் மறந்துச்சு. இல்ல பவுலிங் யூனிட் சுத்தமா மறந்துருச்சு. இருங்க பாத்துருவோம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் அந்த பவுலிங் யூனிட் அப்படியே எடுத்துட்டு வரேன். ஆனா ஒரு மாதிரி காம்பினேஷன் செட் ஆகாத பவுலிங் யூனிட்லாம் வச்சுன்னு இருந்தப்ப வேற மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிதான் மொத்தமா 5 மேட்ச் 6 மேட்ச் போனதுக்கு அப்புறம் வேற காம்பினேஷன் ட்ரை பண்ணுவோம் பும்ராவெல்லாம் கொண்டு வந்தாங்க. மெயின் பவுலர்ஸ் இருந்தாங்க அப்பயும். ஆனா யங்ஸ்டர்ஸ கொஞ்சம் கொஞ்சமா இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2015லயும் உங்களுக்கு சரியான ஸ்டார்ட் கிடைக்கல. அந்த டைம்ல தான் நீங்க மெக்லானகன் வந்தாரு, ஹர்திக் பாண்டியா வந்தாரு. நீங்க அந்த யூனிட்ல நான் சொல்றேன், அந்த யூனிட்ல பவுலிங் ஃபாஸ்ட் பவுலரே பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான் ஒன்லி ஜென்யூன் ஃபாஸ்ட் பவுலர். அந்த டீம்ல 3 ஸ்பின்னரோட ஆடி இருந்தாங்க. பிரகேனோஜா, ஹர்பஜன் சிங், ஸ்ரேயாஸ் கோபால் இருந்தாரு அந்த டீம்ல. கோரி ஆண்டர்சன் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், கைரன் பொலாட வச்சு கொஞ்சம் மீடியம் பேஸ் தள்ளிட்டு இருந்தாங்க. நான் அதான் சொல்றேனே, நானு சிம்பிளா நீங்க வந்து இப்பவே நீங்க வந்து எல்லா டிசிஷன்ஸையும் நீங்க எடுத்துருங்க. யார் கிரேசி கேம்பஸ் நீங்க இப்பே பண்ணிடுங்க. என்ன நடக்குதோ இல்ல, இந்த யங்ஸ்டர் செட்டை நம்பி போங்க. ஏன்னா நீங்க ரொம்ப நாளா யங்ஸ்டர்ஸை நீங்க க்ரூம் பண்ணல. நீங்க க்ரூம் பண்ண யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா அப்படியே நின்று போச்சு. அந்த 2021 செட்டோட 21 செட்ல இருந்தவங்க எல்லாருமே நீங்க தார வாத்துட்டீங்க. திருப்பி யாரையுமே நீங்க க்ரூம் பண்ணல. அங்கிருந்து வெளியே போய் ஒரு சிலர், மோஷின் கான் கொஞ்சம் வந்து பேர் எடுத்தாரு, யுதிர் சாரக்குன்னு ஒருத்தர் வந்து கொஞ்சம் பேர் எடுத்தாரு. மத்தபடின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செட்டை நீங்க நல்லா வளர்த்து அந்த செட்டை அப்படியே நீங்க தாராத்தீங்க. அந்த செட் இப்போ கொடிகட்டி பறக்குது. ஸ்டப்ஸ், பிரேவிஸ், நேகல் வதேரா, ரமன்தீப் சிங், டிம் டேவிட், கமாரே ஷெப்பர்ட். உங்களுக்கு ஏஜிங் ஃபேக்டர் பெரிய கன்சர்ன். ரோஹித் சர்மா அட் இஸ் லாஸ்ட் லெக்ஸ். ஓப்பனா சொல்லணும்னா சூரியகுமார் யாதவ் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரிதான் ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்புன்றது காலம்தான் பதில் சொல்லணும் போது. ஹர்திக் பாண்டியா இஸ் 33. அவரால் மினிமம் ஒரு 5-6 சைக்கிளுக்கு அவரால் கிட்ட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். திலக் வர்மா த மெயின் மேன், ஃபியூச்சர் மெயின் மேன். அவரால் 10 சீசனே மும்பையால கொடுக்க முடியும். ஜஸ்பிரீத் பும்ரா 2 சைக்கிளால கொடுக்க முடியும் போது இந்த 3 பிளேயர்ஸ் தான் மெயின் பிளேயர்ஸா நீங்க ரீட்டைன் பண்ணி ஆகணும். அலாங் வித் ஷஃபேன் ரதர்ஃபர்ட் 2 அன்கேப்டு பிளேயர்ஸா நீங்க இந்த முறை நீங்க உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸை நீங்க வேஸ்ட் பாட்டில் பண்ணாம 2 அன்கேப்டு பிளேயர்ஸை முன்னாடியே ரீட்டைன் பண்ணி வச்சிருங்க. நமந்தீரும் அஸ்வினி குமாரும். இல்ல அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் கேப்டன் ஆயிருவாங்க, அது ஃபார் ஷூர். நமந்தீர் கேப்டன் ஆயிடுவாரு. க்ளோஸா இருக்கு. ஏன்னா நம்ம அன்சில் கம்போஜ கையில இந்த அன்சில் கம்போஜ நம்ம விட்டோம். பெரிய பிளண்டர் பண்ணணும். அவரும் இருந்திருந்தா நான் ஆகாஷ் மதுவால் விஷயத்துல வந்து ஓகே, ஆகாஷ் மதுவால் நமக்கு அந்த ஒரு மேட்ச் நல்லா போட்டு கொடுத்தாரு. எனக்கு என்னவோ லாங் ரன்னுக்கு ஆகாஷ் மதுவால் வந்து நமக்கு செட் ஆவாரான்னு கேட்டா ஒரு 50-50 கால் தான் எனக்கு. அங்க போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம். ஆனா அந்த ஒரு பஞ்சாப் மேட்ச்ல அவருக்கு சுத்தமா எதுவுமே, அவரு பிரெயின் ஃபுல்லாவே ஒரு ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னு ஒரு போட்டார் அந்த ஒரு பஞ்சாப் மேட்ச். கிட்டத்தட்ட நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்சை நம்ம அங்க தோத்து ஒரு 10 ரன்ல நம்ம ஜெயிப்போம். அதுல மிக முக்கியமான இது வந்து ஆகாஷ் மதுவால் சுத்தமா ஒரு ஃபார்ம் இல்லாம எனக்கு என்னன்னு போட்டாரு. அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம திருப்பி ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்டா விளையாடும் போது ஆகாஷ் மதுவால் வாஸ் இம்ப்ரெசிவ் ஸ்டார்ட். டெத்ல ஓரளவு நல்லா போட்டு கொடுத்தாலும் ஸ்டார்ட்ல இம்ப்ரெசிவா இல்ல. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு சுத்தமா ஒரு கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வரல.
சிஎஸ்கே கிரைசிஸ் டைம்ல ஓகே தே கேன் யூஸ். இப்ப இருக்கிற அவங்க பவுலிங் செட்டப்புக்கு அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு ஓவர்சீஸ் காம்பினேஷன்ஸ் கிளிக் ஆக மாட்டுது. இந்தியன் பவுலர்ஸ் வச்சு அவங்க ஓட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு பவர் பிளேல அகில் ஹுசைன் எல்லாம் வச்சு போட்டு முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க தடுமாறுற பிரச்சனை வரும். டெத்ல ஆகாஷ் மதுவாலோட இம்பாக்ட் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் உடைய அந்த எப்படி சொல்றது, இப்போ என்டையர் டீமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க சொன்ன அந்த காம்பினேஷன்ஸ் இதெல்லாமே அடுத்த மேட்ச்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, திலக் வர்மா இந்த ஃபார்முக்கு அப்புறம் திரும்ப நம்பர் 5லயே கண்டினியூ ஆவாரா அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அது எதையுமே கலைக்காதீங்க, அப்படியே இருக்கு. அதான் சொல்றேன்ல, ஏதாச்சும் சொல்லுவாங்க there is some saying, ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்லா நடந்துச்சு அப்படின்னா அதை கலைக்காம அப்படியே வச்சிருங்கயா அப்படிங்கிற மாதிரிதான். தனிஷ் மலிவாரே ஆளட்டும், நோயிட்டு வர வரைக்கும் நம்பர் டாப் பொசிஷன்ல அவரு. நீங்க ஒருவேளை அவர்கிட்ட பேட் வந்து ரன்ஸ் வரல அப்படின்னா லைக் டு லைக்கா யாராச்சும் ஒருத்தர் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி ஓப்பனிங் போட்டுருங்க. நம்மந்திர் அட் நம்பர் 3, சூர்யா, ஹர்திக், திலக் ஃபாலோட் பை ருதர்ஃபோர்ட், இப்படியே பேட்டிங் என்ன வச்சுக்கோங்க. நல்ல ஸ்ட்ரென்த்தனா இருக்கு. பவுலிங் யங்ஸ்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இம்ப்ரெசிவா இருந்தாங்க. பட் ஒரு 2 மேட்ச் சறுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஒரு 2 ஃபிளாஸ் வரலாம். அப்படி வந்தாலும் திரும்ப ஒரு ரன் கொடுங்க பரவாயில்ல அப்படிங்கிறது. இன்னைக்கு கொடுத்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஹார்திக் பாண்டியா கொடுத்தாரு அப்படின்னா. ஒன்னே ஒண்ணு சொல்லவா, ஃபிளாஸ் வந்தாலும் எனிதிங் லெஸ் தென் 220 தான் வரும். நம்மளால 220 சேஸ் பண்ண முடியும். அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம விளையாடலாம். நம்மளோட பேட்டிங் இதே மாதிரி நம்ம கை கொடுக்கிற பட்சத்துல இவங்களோட ஃபிளாஸ் வந்து நமக்கு பெரிய ஒரு இஷ்யூவா இருக்காது. ஏன்னா நம்ம ரிலேட்டிவ்லி இதை விட ஒரு சுமாரான பவுலிங்கை வச்சு, ஏன்னா பும்ரா வச்சுக்கின்னு இதை விட ஒரு சுமாரான பவுலிங்கை வச்சுதான் நம்ம சாம்பியன்ஷிப்லாம் அடிச்சிருக்கோம் வித் ஹெல்ப் ஆஃப் த பேட்டிங். ஒரு சேர ரெண்டுமே கிளிக் ஆனா, நான் ஒரு சீசன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 136 அடிச்சும் டிஃபெண்ட் பண்ணாங்க, 196 கொடுத்தும் சேஸ் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு டீம் மும்பை இந்தியன்ஸ். இதே ஃபார்முலா தான். வீக்னஸ் இருக்கும் தான், வீக்னஸ் இல்லாமலாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த வீக்னஸ பூசி முழுகி ஓட்டிக்க வேண்டியதுதான். வேற அத பண்ணா போதும். இன்னும் பேட்டிங்ல அஜித் குமார் கிட்ட இருந்து பேட்டிங்ல ஃபிளாஸ், பேட்டிங்கோட ஃபிளாஸ பேசிடுவோம். பவர் பிளேல நம்ம தான் லீஸ்ட் பவர் பிளே வச்சிருக்கிறோமோன்னு என்ன சந்தேகம் வருது. எல்எஸ்சிக்கு அப்புறம் வர மாட்டுது. நம்ம தானே, ஏன்னா 7.8 தான் வச்சுன்னு சுத்தின்னு இருக்கிறோம். ரொம்ப கம்மி. அது வந்து ஒரு பெரிய கன்சர்ன். அந்த கன்சர்ன்ல மிக முக்கியமான காரணம், ஒண்ணு அடிச்சா 6 தான் அடிப்பான், 4 தான் அடிப்பான்றீங்க, இல்லைன்னா விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுறீங்க. இன் பிட்வீன்ல அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்ற ஒரு கான்செப்டே மறந்துடுறாங்க. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி, ஏன்னா 46 வர்ற இடத்துல நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10-12 ரன் நீங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா அடிக்கிறதெல்லாம் ஃபீல்டர் கிட்ட தான் போகுது, லாட் ஆஃப் டாட் பால்ஸ் வருது. கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்ல நீங்க இது மூவ்மெண்ட் பண்ணி ஆகணும். ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் அவர் வந்து ஒரு ஷார்ட் பாலுக்கு தடுமாறுறாரு அவுட் சைடு ஆஃப்ல. அவர் அந்த பேட்டை வீச முடிய மாட்டேங்குது. பேட்டை வந்து லெக் சைடு வீசுறதா ஆஃப் சைடு வீசுறதான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல அவர் விட்டுடுறாரு. அந்த ஒரு இஷ்யூ வந்து கொஞ்சம் அவரை வந்து பாதிக்குது. இன்னைக்கு வந்து 3 டாட் பால் வந்துச்சு. அந்த 3 டாட் பால் அவர் கேபிட்டலைஸ் பண்ணி ஒரு 10 ரன் எடுத்திருந்தா மேட்ச் வந்து இன்னைக்கு க்ளோஸா போகல. பட் நம்ம எதை எதிர்பார்க்க முடியாது, எல்லா மேட்சும் இது க்ளோஸா போகுமா போகாதான்னு. அவர்கிட்ட இருந்து ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஏதாவது ஒரு ரன்ஸ் வரணும். அது ஒரு இது. மற்றபடி பேட்டிங் வந்து இவங்க எல்லாருமே அடிச்சு கொடுத்துட்டா, குவிண்டன் டிகாக் அடிச்சு கொடுத்துட்டா, யாராவது ஒருத்தவங்க டாப்ல கொஞ்சம் நின்று அடிச்சு கொடுக்குறோம். நமந்தீரே நீங்க வந்து நம்பின்னு இருக்க முடியாது. இவங்க 2 பேரும், டிகாக்கும் யார் அவர் கூட பாரப் பண்றாங்களோ, இந்த மலிவாரு, இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கான கிடைச்ச வாய்ப்பை வந்து தக்க வச்சுக்கணும். பேட்டிங்க்குன்னு பெருசா மும்பை இந்தியன்ஸ் முதலீடு பண்ணாது. ஆளுங்க எடுப்பாங்க, ஆனா அதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்து நான் பார்த்தது ரொம்ப வருஷமா. இத ரோஹித் சர்மா இருந்ததுனால சிதேஷ் லாடுன்னு ஒருத்தவர் 5-6 வருஷமா சும்மாவே இருந்தார். ஒரே ஒரு மேட்ச் மட்டும் டெபியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் கொல்கத்தா கிளம்பி போயிட்டாரு. ரோஹித் சர்மா இருக்கிற இடத்துல இப்ப ரோஹித் சர்மா அப்பப்ப இன்னும் அவுட்டுன்னு இருக்கிறதுனால கிடைக்கிற சான்ஸை யங்ஸ்டர்ஸ் வந்து சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மும்பை இந்தியன்ஸ் டோன்ட் ஃபார் க்ரூமிங் யங்ஸ்டர்ஸ். அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இங்க மும்பைக்குன்னு கொடுக்குற சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி மயங்க் ராவத்துக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுங்க. மயங்க் ராவத், ராஜ்பாவாக்கெல்லாம். அதுதான் என்னோட ஒரு வேண்டுகோள். பாப்போம், கண்டிப்பா கிடைக்கும். இப்போதைக்கு இந்த டீம் சரியா தான் இருக்கு. இதுல எதுவும் கை வச்சு கலைச்சிடாதீங்க, சான்ஸ் கொடுக்குறேன்ட்டு. பாப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத. இந்த தனிஷ் மலிவார் மட்டும் இன்னும் ஃபார்ம் இன்னைக்கு வந்து அவர் மட்டும்தான் ஒரு சின்ன ஃபிளாவா தெரிஞ்சிச்சு.
முதல் மேட்ச், அடுத்த மேட்ச் கண்டிப்பா அவர் பேட்ல இருந்து நான் அடுத்த மேட்ச் ஒரு 50 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. ஸ்பார்க் வரும், ஸ்பார்க் வர வேண்டிய ஒருத்தவரே 7-8 5-6 மேட்சுக்கு அப்புறம் தான் ஸ்பார்க் அடிச்சது. ஆளு வேற பார்க்க நல்லா இருக்காப்புல, நல்லா மலிவாரு. ஏன் தெரியுமா, ஒரு சின்ன சாஃப்ட்கார்னரு ஆளு பார்க்க நல்லா பிருத்விஷா மாதிரியே இருக்காரு. பிருத்விஷாவை தான் ப்ளூ அண்ட் கோல்ட்ல பார்க்க முடியல. இந்த இவரால் நல்லா ஆடி அந்த ஒரு குறைய தீர்த்து வச்சா சந்தோஷம் தானே. இன்னொரு மகாராஷ்டிரன் கை, இவர் ஆக்சுவலா விதர்பா சேர்ந்தவரு, பட் எனிவே மகாராஷ்டிரன் கை. பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத. அடுத்த மேட்ச் சிஎஸ்கே அகேன்ஸ்ட் தான் மிக முக்கியமான போட்டி. 23ஆம் தேதி மக்களே. ஓட்டுலாம் காலையில போட்டு வந்து நான் இந்த டிவி முன்னாடி உட்கார்ந்தீங்க அப்படின்னா போட்டுட்டேனே. நீங்க போட்டுட்டீங்க, நீங்க பாண்டிச்சேரியில இருக்கீங்க ஐயா. போட்டு 2 வாரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இன்னும் 2 நாள் இருக்குல்ல. நாங்க வந்து நாங்க 23ஆம் தேதி காலைல ஓட்ட போட்டுட்டு வந்துருங்க மக்களே, அது முக்கியம். ஸோ அவர் சொன்ன மாதிரி நம்ம தலைவரோட ஊர்ல 91% ஓட்டு போட்டு இந்தியா ரெக்கார்டு பண்ணிட்டாங்க. இப்ப அவரை நம்ம பிரேக் பண்றோம். அதனால 100% எல்லாரும் போயிட்டு வாக்களிங்கள். நம்ம நாட்டுக்கு பண்ண வேண்டிய மிக லீஸ்ட் கடமை அதுதான். ஸோ கண்டிப்பா ஓட்டெல்லாம் போட்டுட்டு வந்து ஈவினிங் 7 மணிக்கு உட்கார்ந்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ, எல் கிளாசிக்கோ ஆஃப் கிரிக்கெட். எல் கிளாசிக்கோன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு கிளாசிக்கோ கிரிக்கெட்டோடைய ஒரு மிக முக்கியமான போட்டி, த ரைவல்ஸ். அந்த மேட்சோடைய ரிவ்யூ, அதுக்கு முன்னாடி இருக்க மேட்சோட ரிவ்யூ ஆப்வியஸ்லி நம்ம அதுல வந்து சந்திப்போம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஹெச்பிடி அண்ட் கீகா. நன்றி, வணக்கம். வணக்கம்.